அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல குலம் காக்கும் குலதெய்வத்த பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். உங்க ஜாதகத்துல குலதெய்வம் எது அப்படின்னு எப்படி அறிஞ்சிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது குலதெய்வம் தெரியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஜோசியர்ட்ட போனா அவர் ராசிப்படி சொல்லுவாரு, பிரசன்னப்படியும் சொல்லுவாரு. இப்ப நாம இதுல பார்க்க போறது வர்க்க சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்க்க சக்கரத்துல T20 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வர்க்க சக்கரத்தின் மூலயமா குலதெய்வத்தை எப்படி கணிக்கலாம் அப்படின்றத தான் நாம பார்க்க போறோம். அதாவது ஒரு குலம் தழைக்கணும், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் தீரணும், நமக்கு வரக்கூடிய லாபங்கள் அதிகமாகணும், நம்ம பிரச்சனை இல்லாம ஜாலியா குடும்பத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம முன்னோர்கள் வணங்கின குலதெய்வத்தை நாம வணங்கணும். வழி வழியா வந்த அந்த குலதெய்வம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முழுசா நீக்கும். நாம கோடி முறை ஒரு கோயிலுக்கு போனா கூட நமக்கு வரக்கூடிய அதன் மூலமா வரக்கூடிய நன்மை தீமைகளை வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புத சக்தி கொண்டது நமது குலதெய்வம் தான். குலதெய்வம் இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாதுன்றது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இப்போ நம்ம சேனல்ல ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் கத்துக்கிறவங்களுக்கும் நாம இங்க ஒரு பாடமா போட்டுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னு சொன்னா, உங்க ஜாதக நோட்ல பாருங்க. T20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது விம்சாம்சம் அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துல அங்க லக்கணம் அப்படின்னு லா போட்டிருக்கும். அந்த லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் தான் உங்க குலதெய்வத்தை சொல்லக்கூடிய கிரகம். ஒருவேளை அந்த வீட்டுல கிரகம் இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம் எதுன்னு பாருங்க. அதுதான் குலதெய்வம். அந்த வீட்டை பார்க்கறது ஒரு 3 கிரகம் பார்க்குது அப்படின்னு சொன்னா, அந்த 3 கிரகத்துல எது வலிமையா பார்க்குதுன்னு பாருங்க. வலிமை அப்படின்னு சொன்னா ஆட்சி உச்சமா இருக்கிறா, அதிக பாகையில் இருக்குதா அப்படின்றத பாருங்க. ஒருவேளை அந்த வீட்டுல எந்த கிரகமும் இல்ல, எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டினுடைய அதிபதி என்னன்னு பாருங்க. அந்த வீடு ஆணா பெண்ணான்னு பாருங்க. பார்த்துட்டு அந்த கிரகம் தான் அப்படின்றத நீங்க உறுதியா சொல்ல முடியும். அதாவது ஒரு சிலருக்கு குழப்பங்கள் இருக்கும். அந்த நபர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு ஜாதகம் கணிச்சிருந்தா, சரியான நேரத்தை கொடுத்திருந்தா, இந்த D20 சக்கரம் சரியான குலதெய்வம் எது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இது எப்படி அப்படின்றத நாம ஒரு உதாரண ஜாதகத்தோட பார்க்கலாம். இப்போ இது பாருங்க, T20 சக்கரம். இது ஒருத்தருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்துல லக்கணம் அப்படின்றது மிதுனம் வருது. மிதுனத்துக்கு 2ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்லை. மிதுனத்துக்கு 2ஆம் வீட்டை ஏதாவது கிரகங்கள் பார்க்குதான்னு பாருங்க. குரு பார்க்கல, சனி பார்க்கல, செவ்வாய் பார்க்கல, மற்ற கிரகங்கள் எதுவும் பார்க்கல. அப்போ இந்த வீட்டுக்கு அதிபதி என்னன்னு பாருங்க, சந்திரன். இந்த வீடு ஆண் வீடா பெண் வீடா பாருங்க, பெண் வீடு. அப்ப இவருக்கு பெண் தேவதையா தான் இருக்கணும் தெய்வம். இவங்க எந்த ஏரியான்னு பாருங்க. அந்த ஏரியாவுல என்ன தெய்வம் பெயர்கள் அதிகமா இருக்கு அப்படின்றத ஒரு ஜோசியரா நீங்க அறிஞ்சுக்கணும். இல்ல உங்க ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முடிவு பண்ணணும். அப்போ இவருடைய குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்கும். சந்திரன் அப்படின்றதுனால நீங்க மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவருக்கு குலதெய்வம் மாரியம்மன் அப்படின்றதுதான் உறுதியான விஷயம். அடுத்து இன்னும் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகம் பாருங்க. லக்கணம் கன்னி லக்கணம். லக்கணத்துக்கு 2ல பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்லை. லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் கடகராசியில இருக்கிறார். லக்கணத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்றது பெண் ராசி தான். அந்த இடத்த ராகு கேது பார்க்கறாங்க. செவ்வாய் புதனோடு சேர்ந்து பார்க்கறாங்க. அப்போ இவருக்கு என்ன குலதெய்வமா இருக்கும்? ராகு கேது பார்க்குது, செவ்வாயும் பார்க்குது. அந்த வீட்டுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னா சுக்கிரன். இதுல பலமான பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் 8ஆம் பார்வையா பார்க்கறாரு. ஆனா ராகு கேதுனுடைய பார்வை தான் பலமா இருக்கும். அந்த வகையில ராகுக்கு உண்டான நாம துர்க்கை, அம்மன் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் நீங்க சொல்லணும். அப்போ இவருக்கு என்ன சொன்னேன் நான் அப்படின்னு சொன்னா, இவருடைய குலதெய்வம் அம்மன். செவ்வாய் பார்க்கறதுனால வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கணும். இவருடைய அந்த 2ஆம் ஆதிபதியும் சரி, பார்க்குற கிரகமும் சரி, நீராசியிலிருந்து பார்க்கறதுனால நீர்நிலையை ஒட்டின மாதிரி இருக்கலாம் அப்படின்றத நம்ம சொன்னோம்.
அப்ப இவர் சொன்னது, "மேல்மலையனூர் அங்காளம்மா. நாங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரிக்கரை ஓரமா தான் வணங்குனதா எங்க முன்னோர்கள் சொன்னாங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, இதுதான் குலதெய்வம் அறியும் முறை. சரிங்க. இப்ப 2ஆம் ஆதிபதி எந்த கிரகம் வந்தா எப்படிப்பட்ட குலதெய்வத்த சொல்லலாம் அப்படின்றத ஒரு குறிப்பா ஒரு சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்படக்கூடிய கிரகம் சூரியன் அப்படின்னு சொன்னா, ஐயனார், சுடலீஸ்வரன், வீரபத்திரன் அப்படின்ற தெய்வங்கள் குலதெய்வமா வரலாம். சந்திரன் 2ஆம் அதிபதியா வந்தாருன்னா, இசக்கியம்மன், பேச்சியம்மன், எல்லையம்மன், மாரியம்மன் போன்ற தெய்வங்கள் குலதெய்வமா வரலாம். செவ்வா வராரு 2ஆம் இடத்துக்கு அப்படின்னு பார்த்தா, மாடசாமி, முத்துவீரன், இடும்பன், காத்தவராயன் இப்படிப்பட்ட தெய்வங்கள் வரலாம். புதன் அப்படின்னு சொன்னா பாவாடராயன், ஸ்ரீ தண்டிராயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சார்ந்த தெய்வங்கள நீங்க சொல்லணும். அடுத்து குரு அப்படின்னு சொன்னா சாஸ்தா, கருப்பண்ணசாமி அப்படின்ற தெய்வங்கள சொல்லலாம். சுக்கிரன் அப்படின்னு சொன்னா காமாட்சி அம்மன், வடுவச்சி அம்மன், சப்தகன்னின்னு சொல்லுவாங்க, சோலையம்மன் சொல்லுவாங்க, திரௌபதி அம்மன் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட தெய்வங்கள நீங்க சொல்லி பாருங்க. சனி அப்படின்னு சொன்னாலே காவல் தெய்வம், கருப்புசாமி, முனீஸ்வரன், இருள்பசாமி, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐனாப்பா, இப்படி ஏரியாவுக்கு தகுந்த மாரி நீங்க சொல்லலாம். சுடலை இந்த தெய்வங்களையும் நீங்க சொல்லலாம். ராகு வராங்க அப்படின்னு சொன்னா காட்டேரி, காளி, பிடாரி, அம்மன், அங்காளம்மன், உக்கிரமா இருக்கக்கூடிய தெய்வங்கள், நாவாத்தம்மன், இப்படி நீங்க ராகுவின் பேர சம்பந்தப்பட்ட கோயிலையும், ஊரையும் சொல்லலாம். இதுவே கேது வருது அப்படின்னு சொன்னா, அந்த பார்த்தீங்கன்னா முண்டசாமி, சங்கிலி கருப்பு, இப்படி தெய்வங்கள சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மாந்தியும் சம்பந்தப்படுது அப்படின்னு சொன்னா, முன்னோர்கள் இறந்தவங்கள பெட்டி வச்சு வணங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி நீங்க குலதெய்வத்த நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய ஜோசியரா நீங்க அனுபவத்துல உங்களுக்கு வந்துரும். நீங்க ஜோதிடரே பார்க்காம நீங்க ஜோதிடம் கத்துக்கிறீங்கன்னா, இப்படிப்பட்ட முறையில நீங்க பாருங்க. உங்க குலதெய்வம் இதுதான் அப்படின்றத அறிஞ்சுக்க முடியும். துல்லியமா குலதெய்வம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசன்னம் பாருங்க. உங்க அருகாமையில இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடர் நெறைய இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க பிரசன்னம் பார்த்தீங்கன்னா, பிரசன்னமும் இந்த T20யும் உறுதியா இந்த குலதெய்வம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குலதெய்வத்த பத்தி அற்புதமான வீடியோன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, இன்னும் இது போன்ற வீடியோக்கள் போறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதுவரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.